அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஆப்பிள் பழம் சாப்பிட்லான்ட்டு ஒரு பழம் வாங்கிட்டு வந்து, கத்தி இல்லை, ஆனால் இது ஒரு காம்பஸ், இது கத்தி மாதிரி தான், பட்டு இதால் அரிஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது கொஞ்சம் துரு பிடிச்ச கத்தியாக இருக்குது, துரு இருக்கிறதுனால சாப்பிடல. மெழுகு தடவி தான் பல பலன்னு ஆக்கி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ வந்தது. அதை நாமளும் டெஸ்ட் பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட் பண்ணா, சுபஹானல்லாஹ், அது தெரியுதா உங்களுக்கு? இந்த கத்தியால சுரண்ட சுரண்ட வருது பாருங்க. இதை குழந்தைங்க சாப்பிட்டா ஏன் வராது கேன்சர்? சுரண்டி எடுத்தா எவ்வளோ இருக்குன்னு தெரியல. தயவு செய்து ஆப்பிளை தோலை செதுக்கிட்டு சாப்பிடுங்க. தோலோடு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. ஆனால் தோலோடு சாப்பிட்ற உங்களுக்கு கேடு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த எலும்பு நாட்டி கம்ம நாட்டிங்க. ஏன்னா என்னென்ன மாதிரியான நிலைப்பாட்டில் மக்களை வியாதி வர வச்சு அதில் வைத்தியம் பார்த்து சம்பாதிக்கக்கூடிய கேடுகட்ட வேலை பார்க்குறானுங்க. இங்கே பாருங்கள், நான் வரிசையாக சுமாராக பார்த்தீங்களா எவ்வளோ சுரண்டி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக சுரண்டி எடுத்தால் இவ்வளவும், ஏன்னா பசிக்குதேன்னு சொல்லி இந்த ஆப்பிளை சாப்பிட்லான்ட்டு நான் தோலோடு கடிச்சு சாப்பிட்டா நிலைமை என்ன? மேலோட்டமாக சுரண்டத்துக்கு ஃபுல்லாக சுரண்டி எடுத்தால் எவ்வளோ பிளாஸ்டிக் வரும், அவ்வளோ மெழுகு. இப்படி மெழுகு தடவி விற்கக்கூடிய இந்த ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப கவனமாக இருங்க உணவு விஷயத்தில். ஏதோ என்னால் முடிஞ்சது உங்ககிட்ட நன்மைக்காக, நன்மையை நாடி இந்த பதிவை உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கேன். லா ஹவுலா வலா குவத்தா இல்லா பில்லா.